எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்ன, நூல் வந்து அடிக்கடி தைக்கும் போது அந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம். ஒரு 8 ரீசன்ஸ் இருக்குது. அதனால தான் நூல் வந்து அந்து போகுது நம்ம தைக்கும்போது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன ரீசன் அப்படின்னா, நூலோட குவாலிட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நூல் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி வச்சு டக்குன்னு அந்துடுது. இதே எடுத்து பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இது கொஞ்சம் அக்குறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஈஸியாக டக்குன்னு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி லோ குவாலிட்டி நூல் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா மிஷினை யூஸ் பண்ணும்போது தைக்கும்போது நூல் வந்து டக்குன்னு அந்த போயிடும். ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான நூலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போதே பார்த்து வாங்கிடணும். அதுக்கடுத்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தையல் மிஷினில் உள்ள ஊசி, இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி இந்த மாற்ற இடம் வந்து கரெக்டாக இருக்கணும். சில ஊசியில் பார்த்தீங்கன்னா வளைஞ்சி இருக்கும் அந்த இடம். ஸோ வளைஞ்சி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து தைக்கும்போது அதே மாதிரி தைக்கும்போது நூல் அந்து போயிடும். அதே மாதிரி ஊசி வாங்கும்போது இந்த மாதிரி இப்படி குத்தி பார்த்தோன்னா டக்குன்னு இந்த மாதிரி உள்ளே வந்து ஊசி வந்து போகணும். அந்த மாதிரி இருக்கணும். வளைஞ்சி இருந்ததுன்னா அவ்வளோ ஈஸியாக போகாது. கொஞ்சம் அப்படி சிக்கிற மாதிரி இருக்கும். துணியில் விட்டோன்னே இப்படி சிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஊசி. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூட நமக்கு வந்து நூல் வந்து அந்து போகும். அதே மாதிரி தேர்ட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தையல் ஊசியவே நம்ம ஆல்ரெடி கிளாஸை சொல்லி கொடுத்துருக்கோம். நான் வீடியோவில் எப்படி வந்து தையல் ஊசி வந்து மாட்டணும், மிஷினில் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதை தையல் ஊசியை வந்து எப்படி மாட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம கரெக்டாக மாட்டலை அப்படின்னா கூட ஊசியில் நூல் கோத்தோடனே நம்ம தைக்க ஆரம்பித்தோடனே கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு அந்து போயிடும். ஸோ என்னன்னா, ஃபஸ்ட்டு தையல் ஊசி கரெக்டாக இருக்கணும். இந்த நூல் மாற்ற இடம் வந்து வளைஞ்சு இருக்கக்கூடாது. அது செகண்ட் ரீசன். தேர்ட் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணும்போது கரெக்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கணும். அந்த கரெக்டாக இன்செர்ட் பண்ணிடணும் அப்படின்னா நூல் வந்து அந்தந்து போகாது. அதுக்கடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபின் கேஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் பாபின் எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லி. இந்த பாபின் கேஸில் எப்படி வந்து பாபினை மாட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பாபின் கேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நூல் வந்து நம்ம வந்து ஈவனாக சுற்றிருக்கணும். அதே மாதிரி ஒரு பக்கம் அதிகமாகவோ இல்லை ஒரு பக்கம் கம்மியாகவோ அப்படி நம்ம சுற்றினோம் அப்படின்னாலுமே ஒரு பக்கம் கம்மியாக இருந்தது ஒரு பக்கம் அதிகமாக இருந்ததுன்னா டைட்டாக இருக்கும், ஒரு பக்கம் லூஸாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஸ்டிச்சிங் போடும்போது நூல் வந்து அந்து போயிடும். ஸோ ஈவனாக சுற்றணும். ஒரு பக்கம் நூல் அதிகமாக இருக்கிற மாதிரி சுற்றக்கூடாது. சுற்றும் போதே கரெக்டாக பார்த்து நம்ம சுற்றணும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் வந்து நூலை வந்து சுற்றக்கூடாது. ரொம்ப டைட்டாக சுற்றுனீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் போடும்போது அந்த டைட்டாக இருக்கும்போது டக்குன்னு அந்து போயிடும். அதே மாதிரி இந்த பாபினை வந்து இப்போ பாபின் கேஸில் எப்படி மாட்டணும்னா, நம்ம சரியாக மாட்டலை அப்படின்னா கூட அது அங்கேருந்து போகும். பாபின் எப்படி மாட்டணும் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்படி நூலை எடுத்து பார்த்தோன்னா இந்த பாபின் கேஸ் வந்து உள்ளே இருக்கணும். அது வெளியில் வரக்கூடாது, பாபின் விழக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூலை பிடிச்சிட்டு தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியணும் அந்த பாபின் வந்து கீழே வந்து விழாமல் இருக்கணும். அந்த பாபின் கேஸ் கூட உள்ளே இன்செர்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு நூலை இப்படி இருக்குன்னா கரெக்டாக கீழே விழாமல் இருக்குன்னா அப்போ கரெக்டாக இன்செர்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அதில் வந்து மாட்டிடலாம். ஸோ பாபின் கேஸில் பாபினில் வந்து நூல் வந்து கரெக்டாக சுற்றிருக்கணும். அதே மாதிரி அந்த பாபினை வந்து பாபின் கேஸில் கரெக்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 2 ரீசனும் இருக்குது நூல் அங்கந்து போகிறதுக்கு. அப்புறம் வந்து ஆயில் ஊற்றுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நீங்கள் மிஷின் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா கூட 1 வீக் 1 டைம் கண்டிப்பாக ஆயில் ஊற்றணும். அதுவும் மெயினாக அந்த பாபின் கேஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆயில் கண்டிப்பாக ஊற்றணும். ஊற்றினா தான் அந்த பாபின் கேஸில் போய் அந்த ஆயில் வந்து இருக்கும். ஸோ சிக்கு விழாது நமக்கு மிஷினில். நம்ம ஆயில் ஊற்றாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா சிக்கு விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து சிக்கிட்டு அப்படின்னாலே நம்ம ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்ம மிஷினை மிதிக்கும் போது. அப்போ நூல் வந்து அங்கேருந்து போகும். எந்த இடத்துலலாம் ஆயில் ஊற்றணும்னா இந்த இடத்துல வந்து ஆயில் ஊற்றணும். அதே மாதிரி இங்கே 2, இது 3, இது 4, அப்புறம் இந்த இடத்துல இங்கே ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்ம மிஷின் வந்து யூஸ் பண்ணலைன்னா. ஸோ அந்த இடத்துல ஆயில் ஊற்றணும். அப்புறம் இங்கே 1.
ஸோ இந்த 7 இடத்துலையும் ஆயில் ஊற்றணும். அப்புறம் கீழே பெடல் அது நம்ம ஆல்ரெடி மிதிக்கிறது, ஸோ அந்த இடத்துல ஆயில் ஊற்றிடுங்க. ஸோ இந்த இடத்துலலாம் மெயினாக ஆயில் நம்ம ஊற்றணும். மெயினாக ஊற்ற வேண்டியது இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் பாபின் கேஸோட இன்சர்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல மெயினாக நம்ம ஆயில் ஊற்றிடணும். ஸோ இந்த இடத்துல ஆயில் ஊற்றலை அப்படின்னா கூட அந்த இடத்துல ரொம்ப சிக்காகி நூல் வந்து டக்குன்னு அந்த போயிடும். ஸோ இந்த இடத்துல ஆயில் ஊற்றிட்டு இப்போ இதை தூக்கிட்டு இந்த பாபின் கேஸ் இன்சர்ட் பண்ணிப்போம் தெரியுமா, அந்த இடத்துலையும் ஆயில் ஊற்றணும். நம்ம இந்த இடத்துல ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தொடச்சி விட்டுறணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல நூல் இன்சர்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம தைக்கும் போது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஆயில் வந்து படும். ஸோ நம்ம ஆயில் ஊற்றிட்டு ஆயிலை வந்து நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா தொடச்சி விட்டுறணும். ஸோ இந்த பக்கமும் ஆயில் ஊற்றிடணும், அதே மாதிரி மேலே. ஓகேவா, ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயில் வந்து 1 வீக் 1 டைம் கண்டிப்பாக ஊற்றணும். அப்படின்னா தான் மிஷின் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதை அடிக்கிறதுக்கு. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைக்கும் போது கவனிக்க மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து நூல் இந்த மாதிரி கீழே விழுந்து இருக்கும், இந்த இடத்துல இந்த இதோட எதுலையாவது சிக்கி இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி இப்படி டைட்டாக தெரியும், இந்த மாதிரி டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக இருந்தாலோ இல்லை இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்து சம்டைம்ஸ் இருக்கும். அப்படி இருந்ததுனாலும் நமக்கு வந்து நூல் வந்து அந்து போயிடும். ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கும் கண்டிப்பாக நூல் அந்து போகிறதுக்கு. மாதிரி இப்படி மாறி ஒரு முடிச்சு மாதிரி இந்த மாதிரி விழுந்து இப்படி இருக்கும். இப்படி நம்ம தைக்கும்போது சம்டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இப்படி முடிச்சா கிடக்கும். ஸோ அதை நம்ம க்ளீனாக எடுத்து விட்டுட்டு அப்படி தைக்காம நூலை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கட் பண்ணிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நூலை கோர்த்து தைக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்ம நார்மலாகவே இந்த ஊசியில் வந்து நமக்கு நூல் வந்து அந்து போயிட்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் எடுத்து நம்ம வந்து அப்படியே மாட்டிடுவோம். அப்படி மாட்டக்கூடாது. ஏன்னா இங்கே நம்ம வந்து ஊசி அந்த நூல் வந்து அந்த ஃபோர்ஸில் இங்கே வரைக்கும் அது மேலே வரைக்கும் போயிருக்கும். ஸோ நம்ம திரும்பி எடுத்து வச்சாலும் திரும்பி அந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடுத்து திரும்பி மாட்டினீங்கன்னா திரும்பி வந்து அந்து போகாது நமக்கு அவ்வளோ சீக்கிரம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா, மேக்ஸிமம் ரீசன் வந்து இந்த சைடு உள்ளது வந்து நம்ம வந்து டென்ஷன் டிஸ்க் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ரொம்ப லூஸாக இந்த மாதிரி இப்படி லூஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நூல் அந்து போகும். ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து தையல் வந்து எல்லாருமே கேட்குறது வந்து சுருக்கமாக விழுது அப்படின்னு. கீழே உள்ள பாபின் கேஸ்லேருந்து வர்ற தையல் வந்து கரெக்டாக விழும். ஆனால் நம்ம இந்த மிஷின் ஊசிலேருந்து வர்ற தையல் வந்து சரியாக விழாது. அதுக்கான ரீசனும் இதுதான். இந்த இடத்துல வந்து டைட் பண்ணணும். நம்ம அது லூஸ் ஆயிரும், கொஞ்ச நாளில் அதாவே லூஸ் ஆயிரும். நம்ம தையல் மிஷின் யூஸ் பண்ண அது லூஸ் ஆயிரும். ஸோ நம்ம அதை டைட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம அந்த டென்ஷன் டிஸ்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிட்டோம்னா நூலும் வந்து போகாது. அந்த தையல் வந்து சுருக்கமாக விழுறதும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடும். நமக்கு கண்டினியூஸாக எப்போதும் போல் நல்ல தையல் விழும். ஸோ இந்த மாதிரி இந்த ரீசன்ஸால தான் கண்டிப்பாக வந்து நமக்கு நூல் அந்து போகும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூல் வந்து அந்து போக சான்ஸே கிடையாது நமக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஷன் டிஸ்க் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மிஷின் பேசிஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே. அதையும் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த பாபின் கேஸில் எப்படி நூல் சுற்றுறது அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.